இந்த வீடியோவில் மகாராஷ்டிரா ஸ்பெஷல் வெஜ் கோலாபூரி பார்க்க போகிறோம். அதுக்கு 3 சிகப்பு மிளகாய் சீடை எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். அது கூட 3 தக்காளி, இதை ரெண்டையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு முந்திரி, இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். மசாலா அரைக்க தேவையான பொருட்கள்: தேங்காய் 2 டீஸ்பூன் அளவு, கொத்தமல்லி 2 டீஸ்பூன் அளவு, 1 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், வெள்ளை எள்ளு வேணும், நான் கருப்பு எள்ளு தான் என்கிட்ட இருக்குது. அப்புறம் கசகசா, மிளகு, சீரகம், கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சலை ஒரு 2. இதை எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்: 1 கப் அளவு பட்டாணி, 1 கப் அளவு கேப்சிகம், பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பெரிய சைஸாக பாதியும் சின்ன சைஸாக பாதியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்க ஆனியன், பன்னீர், இவ்வளவுதான். தக்காளியும் மிளகாவும் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மசாலாவை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா கூடயே ஊற வச்சிருக்க முந்திரியும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். கடாயில் ஆயில் விட்டு இந்த பன்னீரை 2 மினிட்ஸ் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சிருக்க தக்காளி மிளகாய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் கூட அரைச்சி வச்சிருக்க எல்லா மசாலா ஐட்டமும் சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு வாட்டர் விட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வெந்ததும் வறுத்து வச்சிருக்க பன்னீர், கோரியண்டர் லீஃப் ஆட் பண்ணி எடுத்தால் கோலாபூரி ரெடி ஆயிரும். டேஸ்டியான வெஜ் மகாராஷ்டிரா ஸ்பெஷல் கோலாபூரி ரெடி ஆயிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.